ஸோ நம்ம இந்த செஷன்ல வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலஜிக் சைக்கிள். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எர்த்து பத்தி தெரிஞ்சிருப்போம். எர்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 ஸ்பியர் எல்லாம் நடந்து. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர். அனதர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர். ஸோ இந்த 3 ஸ்பியரும் சேர்ற இடத்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செஷன்ல நம்ம மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஸ்பியர், அதாவது இந்த வாட்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்கிற பார்ட்டை தான் வந்து நம்ம வந்து கவர் பண்றோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தட். அப்போ எர்த் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம், இதை வந்து ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் எர்த் ப்ளூவா இருக்கு அப்படின்னு கேட்டா சிம்பிள், இங்க இருக்கிற வாட்டர் கண்டென்ட்னால எர்த் ப்ளூவா இருக்கு. ஸோ எவ்வளவு வாட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 71% ஆஃப் வாட்டர் இருக்கு. அப்ப ரிமைனிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 71% இந்த இடத்துல இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் தான். அந்த அமௌண்ட் வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 326 மில்லியன் கியூபிக் மைல்ஸ். அதாவது இந்த அளவு அமௌண்ட் இருக்கு, அதாவது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்பவுமே இருக்கிற வாட்டரை நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாலின் வாட்டர், அனதர் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த 100%ல 97.2% வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணியா தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து மனுஷனோ இல்லைன்னா விலங்குகளோ, தட் மீன்ஸ் நிலத்துல வாழ்ற விலங்குகள் வந்து உபயோகிக்க முடியாது. நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லும் போது, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது 2.8%. ஸோ இந்த 2.8% அப்படிங்கிறது தான் ஃப்ரெஷ் வாட்டர். அப்ப டோட்டல் பர்சன்டேஜ், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% எவ்வளவுன்னா இந்த 2.8 தான். இந்த 2.8லயுமே 2.2 வந்து கிரவுண்ட் வாட்டரா இருக்கு. சாரி, 2.2 அப்படிங்கிறது வந்து ஐஸ் கேப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, there is 2.2% is available as surface water. அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது லேக், பாண்ட், நம்ம யூஸ் பண்ற வெல், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். கிளியர்? இதுல வந்து 0.6% வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்துக்கு அடியில இருக்கும். ஸோ இது இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவான ஒரு சைக்கிள். ஒன் செகண்ட். இந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். இப்போ ராக் சைக்கிள் அப்படிங்கிற விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள், வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறதும் கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வாட்டர் சைக்கிள் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து பிரெசிபிடேஷன், சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஸோ வாட்டர் இன் இந்தியால வாட்டர் வந்து எந்தெந்த ஃபார்ம்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, அப்ப பிரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெயின்ஃபால், மழை பெய்யறது. ரைட்? சர்ஃபேஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் இருக்கும். தென் கிரவுண்ட் வாட்டர் நிலத்துக்கு அடியில இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட்? செக் பண்ணிக்கோங்க எவ்வளவு வாட்டர் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு. அப்போ அதிகப்படியான வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் பேஸ், அது கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கிறது. அடுத்ததா ஹைட்ராலஜிக் சைக்கிள், நான் சொன்ன மாதிரியே தான். பிஃபோர் தட் இந்த LOGY அப்படிங்கிற ஒரு டேம் வந்து முடியுதுன்னு வைங்களேன். மேக்சிமம் சைக்காலஜியா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், LOGY அப்படின்னா ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இங்க வந்து ஹைட்ராலஜி அப்படிங்கிற டேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் வாட்டர், அதாவது தண்ணி சம்பந்தமா படிக்கிற படிப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலஜி. கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன. ஸோ அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நமக்கு மழை எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கிளவுட் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து சொல்லுவீங்க. இப்போ கிளவுட்ல இருந்து நமக்கு வந்து இந்த ரெயின் ஃபார்ம்ல வந்து தண்ணி கிடைக்கும். எங்க போகும்? லேண்டுக்கு போகும். லேண்ட்ல இருந்து எங்க போகுது? இங்க இருந்து ஆறா பெருக்கெடுத்து இல்லைன்னா அண்டர் வாட்டர் போய், ரைட்? ஸோ சி அப்படிங்கிற இடத்துக்கு போகும். ஸோ சீல இருந்து என்ன ஆகும்? எவாபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். மறுபடியும் அட்மாஸ்பியர் போகும். ரைட்? ஸோ அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் லேண்டு, தென் ஓஷன், அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அட்மாஸ்பியர். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ரைட்? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எது வேரியபிள் அப்படின்னு பார்க்கணும். இந்த வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு கிடைக்கிற மழை அளவு இல்லைன்னா தண்ணீரினுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடத்துக்கு இடம் வந்து மாறுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க அந்த
இந்த பிக்சர்ல ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படிங்கறதுல வந்து நீங்க அதான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கிளவுட ஒண்ணு காமிச்சிருக்காங்க இல்லையா? சோ மேகத்துல இருந்து நமக்கு மழை கிடைக்குது, ரைட்? சோ இங்க மழை வருது அப்படின்னா தென் இந்த லேண்ட்ல இருந்து எங்க போகுது அப்படின்னா ஓஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. தென் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாடி, ரைட்? சோ இங்க இருந்து மறுபடியும் எவாபரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட், ஆவி ஆகிறது அப்படிங்கிற கான்செப்ட்ல மறுபடியும் அட்மாஸ்பியர். இந்த சைக்கிள் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும், ரைட்? இட் இஸ் ஒரு ரினியூவபிள் ப்ராசஸ் மாதிரி. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த லெசனுடைய முக்கியமான கான்செப்ட். இதை வந்து அந்த ப்ராசஸ் ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த டேமை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து 2 வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க அப்படின்னு தோணும். என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எவாபரேஷன், அனதர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். ஸோ எவாபரேஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த வாட்டர் பாடியில மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆவி ஆகுறது, ரைட்? ஈவன் அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு வாட்டரை இல்லைன்னா ஒரு லிக்விட் கண்டென்ட்டை வந்து நீங்க சூடு பண்ணாதான் அது வந்து ஆவியாகணும்னு இல்லை. இப்ப நீங்க காலங்காத்தால இந்த குளம் இந்த மாதிரியான இல்லைன்னா லேக் இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வந்து ஆவியா போயிட்டே இருக்கும். ஈவன் 0 டிகிரி செல்சியஸ்ல கூட எவாபரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும், ஸ்லோவா நடக்கும், ரைட்? ஸோ அதுதான் வந்து எவாபரேஷன், ஆவியாகிறது. டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம மரம் செடி கொடியில எல்லாம் இருக்கிற இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா டைனி போஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அது வழியா இந்த வாட்டர் வேப்பர் வந்து வெளியாகிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 2 டேமையும் எவாபரேஷன் பிளஸ் டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற டேமை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேஸ், ஒரு படிநிலை, ரைட்? செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பிரெசிபிடேஷன். பிரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது வேற எதுவும் இல்லை, ரெயின்ஃபால். ஸோ மழை. ரன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலத்துல கிராவிட்டினால ஓடுற ஒரு விஷயம். இப்போ அதிகமான மழை பெய்யுது அப்படின்னா நீங்க தண்ணி வந்து புரண்டு ஓடுறத வந்து பார்க்க முடியும் இல்லையா? அது எங்க இருந்து எங்க போகும்? மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா உயரமான இடத்துல இருந்து தாழ்வான பகுதி நோக்கி தண்ணி வந்து வேகமா போகும். ஸோ இந்த மாதிரி போறதா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆஃப். அப்போ ஹைட்ராலஜிக் சைக்கிளுடைய 3 முக்கியமான ஃபேசஸ், படிநிலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெசிபிடேஷன், தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆஃப். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து சாட் பாக்ஸ்லேயே கேட்கலாம். ஸோ காம்போனன்ட்ஸ் நம்ம இப்போ 3 முக்கியமான ஃபேசஸ் பார்த்துருக்கோம். எதெல்லாம் அப்படின்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், அடுத்ததான் என்ன, தென் precipitation and one more run off, right? So இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து 6 காம்போனன்ட்ஸ் இருக்குதா சொல்றாங்க, சரிங்களா? அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன? இப்போ இந்த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது கேஸா மாதிரி மேல அட்மாஸ்பியர்ல உயரமா போகுது இல்லையா? அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க வந்து உறைதல், அதாவது என்ன சொல்றது, அந்த கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபார்முக்கு மாறுது, ரைட்? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் பிரெசிபிடேஷன். ஸோ அங்க கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகுது, மழையா பொழியுது, ரைட்? தென் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, எர்த்தினுடைய சர்ஃபேஸ்ல தண்ணி வந்து புகுந்து உள்ளால போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன். இப்ப மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே இமீடியட்டா எர்த்தினுடைய ஃபர்ஸ்ட் லேயர், புரியுதுங்களா, மேல இருக்கிற நிலப்பரப்புல வந்து தண்ணி உள்ளால போகும், ரைட்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன். பெர்குலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டீப் டவுன், இன்னும் அந்த என்ன சொல்றது, நிலத்துக்கு அடியில ரொம்ப ஆழமா வந்து தண்ணி போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்குலேஷன். அடுத்ததா ரன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணி, ரைட்டா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமுக்கு கூட சேர்றதோ இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுறதோ பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு சம்மரைசேஷன் தான் ஃபாஸ்டா சொல்லிட்டு போறேன். ஸோ எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து வாட்டர் பாடிஸ்ல நடக்கிறது, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ஸ்ல இருந்து நடக்கிற ஒரு விஷயம், ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான விஷயம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி எவாபரேஷன் அப்படிங்கிற விஷயம் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாதான் நடக்கணும்னு இல்லை. ஈவன் 0 டிகிரி செல்சியஸ்ல கூட என்ன எவாபரேஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அண்ட் இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட், ரைட்?
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் த மாய்ஸ்டர் இந்த அட்மாஸ்பியர். இப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஈரப்பதம், ரைட், மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் 90% மாய்ஸ்டர் வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா வாட்டர் பாடிஸ்ல இருந்து வரும். ஓஷன், லேக், சி, பாண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், ரைட். ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஜிடேஷன் கவர், இந்த ஃபாரஸ்ட் இல்லைன்னா மரம், செடி, கொடி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலமா வெளியாகிற வாட்டர் வேப்பர்னால இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இருக்கு, ரைட். ஸோ சில விஷயங்கள் இந்த எவாபரேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா டோட்டலி இந்த ஆவியாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பூஸ்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும், ரைட். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்டுடைய ஸ்பீடு. ஸோ நீங்க இப்ப துணி காய போடுறீங்க அப்படின்னா விண்டு நல்லா அடிக்குது அப்படின்னா, காத்து நல்லா அடிக்குது அப்படின்னா அது வந்து ஈஸியா காஞ்சிரும், ரைட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது அந்த இடத்துல வந்து எவாபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேகமா நடக்குது. தண்ணியில இருக்கிற ட்ரெஸ்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேப்பரா மாதிரி போகுது, ரைட். மத்த மாதிரி எப்போ எல்லாம் வந்து அது வேகமா நடக்கும்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எங்க வரும்? ஒண்ணு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது நடக்கும், ரைட், சரிதானே. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல வந்து அதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see about that. ரேட் ஆஃப் எவாபரேஷன் இன்க்ரீசஸ் வித் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ட் ஸ்பீட், வேகமா காத்தடிக்கும் போது, தென் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது, ரைட். அண்ட் அது எப்பப்ப கம்மியாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிகிரீஸ் இன் ஹியூமிடிட்டி. எவாபரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும்போது என்ன சொல்லுது, அது வேகமா எவாபரேஷன் நடக்காது, ஆவி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஊட்டிக்கு போய் ஆல்ரெடி அங்க மழையுமா இருக்கு, அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு துணியை வந்து துவைச்சு காய போட்டுறீங்க அப்படின்னா அது ஈஸியா வந்து காஞ்சிருமா? கண்டிப்பா கிடையாது, ரைட். இட் வில் டேக் டைம். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க, எதனால அதிகமாகும், தென் எதனால வந்து கம்மியாகும், ரைட். ஸோ இங்க வந்து 3 ஃபேக்டர் அதிகமாகிறது கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு, தென் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ், அந்த பரப்பு. ரொம்ப இப்ப வந்து ஒரு ஈரமான துணியை நீங்க மடக்கி வச்சிருந்தா, ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தா காயமா ஈஸியா, இல்ல அதை வந்து நீளமா விரிச்சு போட்டிருந்தா காயமா? யோசிச்சு பார்த்தா, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரியும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு துணி வந்து வேகமா காயணும் அப்படின்னா அதை வந்து ஃப்ரீயா நீங்க வந்து விரிச்சு போட்டிருக்கணும் இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா துணி வேகமா காயுது. சோ இந்த துணி அப்படிங்கிற கான்செப்ட், துணி காய வைக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு இந்த கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டிரான்ஸ்பிரேஷன், ரைட். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து பிளான்ஸ்ல நடக்கிறது, சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம். தென் கண்டென்சேஷன். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இங்க என்ன நடக்குது அப்படின்னா வாட்டர், ரைட், தண்ணி பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எவாபரேட் ஆகி கேஷியஸ் ஃபார்முக்கு மாறுது, ரைட்டா. இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த எவாபரேட் ஆகுற அந்த ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து ரைஸ் ஆகி மேல போகுது, அதாவது உயரத்துக்கு போய் அந்த இடத்துல கூல் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சாரி ஒன் செகண்ட், கூல் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நடக்குது. அதாவது மேல போய் கூல் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா டைனி டிராப்லெட்ஸ் வந்து வரும், சின்ன சின்ன துளியா வரும், சரிங்களா. அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேகம் அப்படிங்கிற விஷயமே வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மேகம் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? மேகம் ஃபார்ம் ஆகி அது குளிர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரெயின்ஃபால், அதாவது இந்த லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெசிபிடேஷன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயம், ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ அப்போ இந்த கண்டென்சேஷன் எப்படியெல்லாம் நடக்குது, எந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டியூ அப்படின்னா என்ன? சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ப்ளீஸ். டியூ அப்படிங்கிறது என்ன? ஸோ டியூ அப்படின்னா நம்ம வந்து பனித்துளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட். பனித்துளி அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. So water droplet formed by the condensation of water vapor on relatively cold surface. அதாவது ஒரு ஈரமான ஒரு சர்ஃபேஸ் மேல இந்த வாட்டர் டிராப்லெட், டைனி வாட்டர் டிராப்லெட் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சில சினிமாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இலைக்கு மேல அந்த பனி இருக்கிறத வந்து அருமையா காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் வாட்டர். அந்த பனித்துளி அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூ.
அடுத்ததான் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட். ஸோ எஃப் ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? உறைஞ்சு போயிருக்கிறது தானே. அதே மாதிரி தான், ஆனா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஐஸ் கிறிஸ்டலா இருக்கும். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, பனித்துகள் மாதிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் வாட் ஃப்ரோஸ்ட், ரைட்? ஸோ இது வந்து எதனால நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்டை விட கம்மியா இருக்கும்போது நடக்குது. அடுத்ததா ஃபாக் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஃபாக் அப்படிங்கிறது என்ன? ஸோ இப்போ நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது சம்டைம்ஸ் இதை வந்து பார்க்க முடியும். நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈவன் ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தா கூட வர்ற காரனுடைய வெறும் லைட் மட்டும் தான் தெரியும். பக்கத்துல நடந்து போற ஆட்களை தெரியாது, ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த டியூ பிளஸ் ஃப்ரோஸ்ட் இந்த ரெண்டு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டான சர்ஃபேஸ் மேல செட்டில்மெண்ட் இருக்கும். டியூனா வாட்டர் டிராப்லெட் இருக்கும். தென் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசி கிறிஸ்டல் இருக்கும். இந்த இடம் ஃபாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்டட் டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ் இந்த ஏர். ஸோ ஏர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைனி டிராப்லெட்ஸ் வந்து கலந்து போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாக். ஸோ புகை மூட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, ரைட்? இங்க வந்து ஏவியேஷன், அதாவது விமானங்கள் பறக்கிறதுக்கு எந்த அளவு கிளியரான, அதாவது 10 கிலோமீட்டருக்குள்ளால 10 கிலோமீட்டர் அளவு வந்து விசிபிலிட்டியா இல்லை அப்படின்னா ஏவியேஷன், அதாவது விமானங்கள் எல்லாம் வந்து இயக்கவே முடியாது. அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ட் அப்படிங்கிற விஷயம், ரைட்? ஸோ மிஸ்ட் அப்படிங்கிறது டைனி டிராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். ஸோ சூர்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்சை வந்து அவர் செக் பண்ணுவார். அந்த டைம் மிஷினை வந்து அவர் செக் பண்ணும்போது ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து அப்படி நிக்கிற மாதிரியே இருக்கும், ரைட்? ஸோ அந்த இடத்த வந்து நீங்க மிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? டைனி டிராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹேங்கிங் இன் த ஏர். அது மழை, ரெயின் அப்படின்னு சொல்லும் போது அது கீழே விழுந்துரும். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா அது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஸ்டில் ஒரு 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 தூசு மாதிரி ஈவன் அந்த ஏர்ல வந்து அப்படி சஸ்பெண்ட் ஆயிருக்கு, ரைட்? ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியர்? தென் இந்த இடத்துல எதனால அது நடக்குது அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் நடக்குது அப்படின்னா ஸோ இந்த ஏர்ல சில ரீஜன்ல, சரிங்களா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வேரியன்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த பிரெசிபிடேட் ஆகும்போது, ரெயின்ஃபால் ஆகும்போது, ரைட், இந்த ஏரியாவை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ லெட்ஸ் லேர்ன் அபவுட் தட். Mist is less dense than fog. தென் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கண்டென்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட்ஸ் அப்படிங்கிற விஷயமே வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ் விச் ஆர் சோ ஸ்மால் அண்ட் லைட் இன் வெயிட். ஸோ கிளவுட்ஸ் நம்ம பார்த்தாலே தெரியும், என்னடா இது மேல வந்து பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? வானத்துல வந்து போயிட்டே இருக்கும். அது ஏன்னா அவ்வளவு லைட்டா இருக்கு, ரைட்டுங்களா? அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் ஃபார்ம்டு பை மைக்ரோஸ்கோபிக் டிராப்ஸ், அதாவது சின்ன ரொம்பவும் மைன்யூட்டான நீர் துகள்களால் ஆனது. அதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் டிராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய சைஸ் பார்த்துக்கோங்க, கப்பல் ஆஃப் மைக்ரான், அதாவது சில மைக்ரான்ஸ்ல இருந்து 100 மைக்ரான்ஸ். ஸோ மைக்ரான்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஆல்ரெடி நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ரைட்? இந்த பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்றது. தட் மீன்ஸ் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணால பார்க்க முடியாத அளவு மிகவும் சிறிதான கான்செப்ட்னால வந்ததுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளவுட்ஸ் அப்படிங்கிற விஷயம், ரைட்? ஸோ இப்போ வந்து கண்டென்சேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏர் வந்து சேச்சுரேட் ஆகும்போது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? டூயினோ பாக்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப கண்டென்சேஷன் அப்படிங்கிற விஷயம் ஏர் வந்து சேச்சுரேட் ஆகும்போது நடக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் ஏர், அதாவது சூடா இருக்கிற ஏர், அதாவது கொஞ்சம் வெப்பமா இருக்கிற ஏர் வந்து பாத்தீங்கன்னா அதனால அதிகமான வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் கம்பேரிங்லி மோர் தென் த கூல் ஏர், ரைட்? தென் அடுத்ததான் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிசிபிடேஷன். ஸோ பிரிசிபிடேஷன் அப்படிங்கிற விஷயம் இப்போ மேகத்துல இருந்து என்ன பொழிஞ்சாலும் அது வந்து பிரிசிபிடேஷன் தான், கிளியர்? மேகத்துல இருந்து என்ன பொழிஞ்சாலுமே அது வந்து பிரிசிபிடேஷன் தான் வரும், ரைட்டுங்களா? அது மேபி வந்து மழையா இருக்கலாம், இல்லைன்னா ஐஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் தட் ஃபால் ஃப்ரம் த கிளவுட்ஸ் இட் கேன் பி மென்ஷன்ட் அஸ் பிரிசிபிடேஷன். ஸோ இதுலயுமே மழை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரெயின் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேம் தான் பிரிசிபிடேஷன் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும், ரைட்? ஆனா என்ன விஷயம்னா இதுல வர டைப்ஸ் வந்து
நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதுல கொஞ்சம் டைப்ஸ வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ ரெயின், ஸ்லீட், தென் ஃப்ரீசிங் ரெயின், ஹெயில் அண்ட் ஸ்னோ. ஸோ லுக் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெயின். ரெயினுக்கு முன்னாடி சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து ட்ரிசில் ஆகுது அப்படின்னு. அதாவது மழை வந்து தூறல் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வேற எதுவும் இல்ல. அதுவும் ஒரு விதமான மழை தான். ஆனா அதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டிராப்பினுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 0.5 மில்லி மீட்டர், ரைட்? அதாவது மழைத்துளியினுடைய அளவு 0.5 மில்லி மீட்டரோட கம்மியா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரிசில் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.5 மில்லி மீட்டருடைய அதிகமா இருந்ததுன்னா அதை வந்து ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிசில் அண்ட் ரெயின். அண்ட் மோர் ஓவர் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிசில் அப்படிங்கிற விஷயம் இந்த மேகங்கள்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? அதை வந்து வர செஷன்ல இல்லைன்னா அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஸ்பெஷல் செஷன்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ லுக் ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட் அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த ட்ரிசில் அப்படிங்கிற விஷயம் ஃபார்ம் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் முக்கியமான டீடைல். தென் ஸ்லீட், அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீட். ஸோ இப்போ வந்து வெறும் மழை பார்த்தோம். வெறும் மழையில என்ன இருக்கும்? தண்ணி மட்டும் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ தண்ணியும் சின்ன சின்ன டைனி பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஐஸ், ரெயின் பிளஸ் ஐஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்லீட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்லீட். இதுதான் கொஞ்சம் முன்னாடி நான் அதை மாத்தி சொல்லிட்டேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து மழைத்துளி வந்து ஃபால் ஆகும்போது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அட்மாஸ்பியர்ல. ஸோ அப்போ இந்த இடத்தை இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது, ரைட், கிராஸ் பண்ணி வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரெயின், அதாவது அந்த வாட்டர் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உறைஞ்சு போயிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிக்சரா வரும். மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஐஸ், டைனி பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஐஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லீட். தென் ஃப்ரீசிங் ரெயின், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் ரெயின். ஃப்ரீசிங் ரெயினும் இதே கான்செப்ட் தான். ஆனா என்ன அப்படின்னா ஃப்ரீசிங் ரெயின் வந்து அட்மாஸ்பியர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உறைஞ்சு போறது கிடையாது. ஃப்ரீசிங் ரெயின் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்மாஸ்பியர்ல இருக்கிற கோல்டான ரீஜனை கிராஸ் பண்ணி வரும். ஆனா அது எப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னா எப்போ கிரவுண்ட் சர்ஃபேஸை வந்து டச் பண்ணுதோ, அதாவது இந்த இடத்த வந்து இந்த சர்ஃபேஸை வந்து நீங்க ஒரு கோல்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டான இடத்துல மட்டும்தான் வந்து மழை பெய்யும் இல்லையா? ரைட்? ஸோ அந்த கோல்ட் சர்ஃபேஸை வந்து டச் பண்ணும்போது, அதாவது நிலத்தை வந்து டச் பண்ணும்போது அந்த இடத்துல உறையும், ரைட்? ஸோ அதனால இதை வந்து நம்ம ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அளவும் வந்து பாத்தீங்கன்னா 0.5 விட அதிகமாக தான் இருக்கும், ரைட்? ஹெயில் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குண்டு குண்டா விழும், ரைட்டுங்களா? the precipitation which consists of round pellets of ice. ஸோ கட்டி கட்டியா விழுறது, சரிங்களா? இது வந்து யூஸ்வலா 5 விட வந்து அதிகமா இருக்கும். இதை வந்து ஹெயில் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நம்ம ஆலங்கட்டி மலை அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆலங்கட்டி மலை வந்து எந்த மாதிரியான கிளவுட்ஸ்ல இருந்து வருது அப்படின்னா குமுலோ நிம்புஸ் கிளவுட்ஸ், ரைட்? குமுலோ நிம்புஸ் கிளவுட்ஸ். தென் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிசில் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திருந்தோம். ட்ரிசில் அப்படிங்கிறது வந்து எந்த கிளவுட்ல இருந்து வரும்னு உங்களால ரிமெம்பர் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மறந்துடக்கூடாது படிக்கிற விஷயங்கள். அண்ட் இங்க நம்ம கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே பேசிக் அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கத்துக்கிறது, ரைட்? ஸ்னோ அப்படிங்கிற விஷயம். ஸ்னோ இப்போ வந்து இது கீழவே விழாத கிளவுடு வந்து நேரடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நேரடியா வந்து ஸ்னோவா மாறிடும், அதாவது பனியா மாறிடும், ரைட்டுங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பவுடரி ஐஸ். இப்போ வந்து ஒரு ஒரு ஐஸை வந்து பவுடர் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம ஸ்னோஃபால் அப்படின்னு பாக்குறோம். பொதுவாக அண்டார்டிக் ரீஜன் இல்லைன்னா ஆர்டிக் ரீஜன், இந்த போலார் ரீஜன்ஸ்ல எல்லாம் பாக்குறது வந்து இதுதான். ஸோ இங்க இருக்கிற எல்லா டைப்பையுமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இங்க வந்து நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த ரெயின்ல வந்து பேஸ்ட் ஆன் சைஸ், ரைட்டா? பேஸ்ட் ஆன் சைஸை வச்சு ட்ரிசில், ரொம்ப சின்னதா இருந்தா ட்ரிசில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிசில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கிளவுட்ல இருந்து வந்து உள்ளார வரும், ரைட்? ஆன் த அதர் ஹேண்ட் அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ஸ்லீட் அப்படிங்கறத பார்த்தோம். ஸ்லீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெயின் பிளஸ் ஐஸ், ரைட்? ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மழை துளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியான, அதாவது 0°C இருக்கிற இடத்த வந்து கிராஸ் பண்ணி வரும்போது இது வந்து ஒரு மிக்சரா மாறிடுது. அங்க வந்து ரெயினும் இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழையும் இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்ததா ஃப்ரீசிங் ரெயின். இதுவும் அதே கான்செப்ட் தான். டெம்பரேச்சர் கம்மி அட்மாஸ்பியர்ல
0°C இருக்கிற ரீஜன் இல்லைன்னா அதோட கம்மியா இருக்கிற ரீஜனை கிராஸ் பண்ணி வருது. ஆனா இது வந்து அட்மாஸ்பியர்ல ஐஸா மாறுது. இங்க ஸ்லீட் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லயே ஐஸா மாறுது. இந்த இடத்துல ஃப்ரீசிங் ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல ஐஸா மாறாது. அது எங்க போய் ஐஸா மாறும் அப்படின்னா அந்த கோல்ட் சர்ஃபேஸ், அதாவது நிலப்பகுதியை வந்து டச் பண்ணும்போது அந்த இடத்துல ஐஸா மாறும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் ரெயின். ஸோ லுக்குரிக்கேன் இந்த மரம் அப்படிங்கிறது வந்து லேண்ட்ல இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணும்போது அந்த இடத்துல உறைஞ்சிருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் ரெயின். அடுத்ததான் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹெயில் ஸ்டோன். ஸோ இந்த கையில இருக்கு இல்லையா 3 உருண்டையா, தமிழ்ல வந்து ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் ஒன் யூ கேன் சி, என்ன சொல்றது, இப்போ நீங்க ஹிமாலயாஸுடைய டாப்ல எல்லாம் காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா அப்படியே இருக்கும் இல்லையா பனி, தட்ஸ் வாட் ஸ்னோ. தென் அடுத்ததான் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ பேசிக்கான கான்செப்ட், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சேட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே தண்ணி என்ன ஆகுது, நிலத்துக்கு உள்ளால போகும், அப்படித்தானே? ஸோ இப்போ சாயில் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர், அதாவது டிகேட் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், தென் சாயில் இருக்கும், தென் சப்சாயில் இருக்கும், தென் ராக்கி லேயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே கீழே போகுது, சரிங்களா? அப்ப இந்த டாப் சர்ஃபேஸ்ல தண்ணி உள்ளால போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது ஒரு டெம்பரரி டைமுக்கு இந்த சர்ஃபேஸ்ல தண்ணியை வந்து லேண்டால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும், சாயிலால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். இது வந்து வெஜிடபிள்ஸ் சொல்றேன், இந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து இந்த நேரம் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிலம் இருக்கு, நிலத்தினுடைய மேற்பரப்புல தண்ணி உள்ளால போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன், ரைட்டுங்களா? ஸோ இதுல இருக்கிற சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரம் செடி கொடிகள்லாம் யூஸ் பண்ணுது. அண்ட் அதர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸா வரும். ஸ்ப்ரிங்ஸ்னா என்ன? ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீர் ஊற்ற வந்து வரும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பெர்குலேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டா காமிச்சிருக்காங்க பாருங்களா. ஸோ பிரிசிபிடேஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்குது, ரெயின்ஃபால் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது. ஸோ ரெயின்ஃபால் நடக்கும்போது இந்த டாப் லேயர்ல வந்து தண்ணி உள்ளால போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. இதே வந்து பாத்தீங்கன்னா டீப் டவுன்ல போகுது அப்படின்னா தட் இஸ் பெர்குலேஷன். ஸோ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பெர்குலேஷன். பெர்குலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலத்தினுடைய ரொம்ப ஆழத்துக்கு கீழே போறதுதான், தண்ணி வந்து ஊடுருவி போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்குலேஷன், ரைட்? ஸோ இந்த இடத்துல கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க, த டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அதனால தண்ணி வந்திருக்கும். இந்த இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கீழே போறது, அதாவது நான் சொன்ன மாதிரி சப்சாயில், ராக்கி ரீஜன், கீழே கிரவுண்ட் வாட்டர்ல போய் ஸ்டோர் ஆகுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்குலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல தான் நடக்கும், ரைட்? ஐ ஹோப் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் புரியல அப்படின்னா நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய டவுட்டை வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ரன் ஆஃப் அப்படிங்கிற விஷயம். ஸோ ரன் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த்தனுடைய கிராவிட்டினால யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பியான ரீஜன் இருக்கு அப்படின்னு வைக்கலாம். இதுல வந்து இப்போ வந்து தண்ணி வந்து கொட்டுது அப்படின்னா இப்படிதான் போகும், இங்க இருந்து இங்க போறது கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ ஏன் அது வந்து உயரமான இடத்துல இருந்து இல்லைன்னா சரிவான இடத்துல இருந்து கீழ் நோக்கி போகுது அப்படின்னா கிராவிட்டி தான் காரணம், ரைட்? ஸோ ரன் ஆஃப் வாட்டர் தட் இஸ் புல்டு பை கிராவிட்டி அக்ராஸ் லேண்ட் சர்ஃபேஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ வந்து அதிக அளவு மழை பெய்யுது அப்படின்னு வைங்களேன், அதாவது இன்ஃபில்ட்ரேஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலம் வந்து இமீடியட்டா வந்து உறிஞ்சிக்கும். அதுக்கு மேல வர தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்லயே தான் இருக்கும். சர்ஃபேஸ்ல இருந்து அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஸ்டீப்பி ரீஜன், அதாவது உயரமான இடத்துல இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி போகும். ஸோ இந்த ரன் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் எதனால எல்லாம் நடக்குது அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்அப்சர்வ்டு வாட்டர் ஃப்ரம் ரெயின். அதாவது இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிலத்தால ஓரளவு தான் பண்ண முடியும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ மெல்ட், பனி வந்து உருகுறதுனால தென் இரிகேஷன் ப்ராசஸ், அதிகப்படியான தண்ணியை வந்து பயன்படுத்தும் போது நிலத்தால வந்து அதை கம்ப்ளீட்டா உள்ளால இமீடியட்டா எடுத்துக்க முடியாது. அப்போ அது வந்து ரன் ஆஃபா மாறும். அதாவது ஓடுற தண்ணியை தான் ரன் ஆஃப்னு சொல்றோம், ரைட்டுங்களா? அதை வந்து பெரிய கான்செப்ட் எல்லாம் யோசிக்காதீங்க, கிளியர்? ஸோ ரன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன உருவாக்கும் அப்படின்னா எரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உண்டு பண்ணும். அதனால உருவாகிற விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேனியான், தென் வந்து பாத்தீங்கன்னா கார்ஜ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படிங்கிற பார்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 35% ஆஃப் பிரெசிபிடேஷன், அதாவது மழையா பெய்யுது இல்லையா, அதுல 35% வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலுக்கோ அதாவது ஓஷன் சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் பாடியில வந்து போயிருது. ரிமைனிங் 65% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாயில், அதாவது நிலப்பரப்பு தான் வந்து எடுத்துக்குது.
அது ஒண்ணு மேக்ஸிமம் இன்ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா பெர்குலேஷன், இந்த ரெண்டு விஷயம். ஸோ ரன் ஆஃப், இந்த தண்ணி ஓடுறத வந்து நம்ம மூணா பிரிக்கலாம். சர்ஃபேஸ் ரன் ஆஃப். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மழை பெஞ்ச உடனே வந்து நடக்கிற விஷயம் தான். ஸோ என்ன நடக்குது? ஸோ மழை பெஞ்ச உடனே நிலத்தால வந்து உரிய முடியல அப்படின்னா அது அந்த நிலப்பகுதியில வந்து அப்படியே வந்து ஃபாஸ்டா ஓடும், அப்படித்தானே? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப். கிளியர்? அதுக்கப்புறம் சப்சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி டாப் லேயர் இதுதான். இதுல வந்து இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளால இழுத்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இதுதான் இன்ஃபில்ட்ரேஷன், ரைட்டா? ஸோ இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் உள்ளால இறங்கிடுச்சு, இங்க டீப் டவுன் எர்த்துக்குள்ளால வருது அப்படின்னா இந்த இடத்துல ரன் ஆஃப், அதாவது நிலத்துக்கு உள்ளால தண்ணி வந்து ஓடுற அந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் பத்தி ஒரு லெசன் படிச்சிருந்தோம், ராக் சைக்கிள் அப்படிங்கிற லெசன்ல வந்து நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லேயர் ஆஃப் சாயில்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ராப்பரா ஒரு வாட்டி பாத்துருங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். கிளியர்? ஸோ தென் பேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கிறது என்ன? ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அப்போ இந்த கீழே கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும் போது அங்க என்ன ஃப்ளோ நடக்குதோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப், சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் ஃபைனலி வந்து பேஸ் ஃப்ளோ. இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆஃப் உடைய டைப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படி மென்ஷன் பண்றாங்க? எவாபரேஷன் பெர் இன்டர்செக்ஷன், ரைட்? அதாவது இல்லைன்னா எவாபரேஷன் ஆர் இன்டர்செக்ஷன். ஸோ இதை வந்து இன்ச்சஸ்ல இல்லைன்னா சென்டிமீட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்ஃபில்ட்ரேஷனையும் அப்படிதான் சென்டிமீட்டர் பெர் ஹவர்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. பிரெசிபிடேஷன், மழை பொழிவு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நியூஸ்ல சொல்லும் போது கூட மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரன் ஆஃப் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் தான். ரன் ஆஃப் ரேட், எந்த அளவு ரன் ஆஃப் நடக்குது, அதாவது தண்ணி வந்து ஒழுகி ஓடுது அப்படிங்கிறத வந்து கியூபிக் ஃபீட் பர் செகண்ட்ல வந்து சொல்லுவாங்க. ரன் ஆஃப் வால்யூம் ஆர்க் ஃபீட். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிற விஷயம். தென் அகைன் ரீகேப் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் 71% ஆஃப் எர்த் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கு, ரைட்? அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு உப்பு தண்ணி தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 97.2 வந்து சால்ட் வாட்டர், 2.8 அதாவது உலகத்துல இருக்கிற மொத்த ஃப்ரெஷ் வாட்டரே வந்து பாத்தீங்கன்னா 2.8% தான். இதுல 2.2% வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் வாட்டராகவும் 0.6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டராகவும் இருக்குன்னு பாத்திருந்தோம். தென் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? எங்கிருந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்திருந்தோம். அட்மாஸ்பியர்ல இருந்து எங்க வரும்? லேண்டுக்கு வரும், ரைட்டுங்களா? அதாவது மேகத்துல இருந்து மழையா லேண்டுக்கு வரும், லேண்ட்ல இருந்து கடலுக்கு போகும், கடல்ல இருந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆவியா மாதிரி அட்மாஸ்பியர் போகும். இந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா நடக்கும், ரைட்? இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ தட்ஸ் ஆல் இன் த லெசன், ரைட்?